விடாமுச்சி மூவி பிப்ரவரி 6 ரிலீஸ் ஆக போகுது. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எல்லாருக்கும் இப்போ ஒரு கேள்வியும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பேராமவுண்டோட நடந்த அந்த பிரச்சனை சரியாச்சா இல்லையா, எப்படி படத்தை லைக்கா ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த கேள்வி தான். அந்த கேள்விக்கு தான் இப்போ பதில் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ லைக்கா கிட்ட பேராமவுண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 85 கோடி கேட்டாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இப்போது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு 10 கோடி நீங்கள் கொடுத்துடணும். அதாவது $1.2 மில்லியன் பேராமவுண்ட்டுக்கு லைக்கா கொடுத்துடணுமா. அது மட்டும் இல்லாமல் கூடவே இன்னொரு ட்விஸ்ட்டும் வச்சுட்டாங்க. விடாமுச்சி மூவியோட ப்ராஃபிட்லேருந்து ஷேரும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேராமவுண்ட் சைடில் சொல்லிட்டாங்க போல். லைக்காவும் இந்த ஆஃபர் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்ததுனால டீல் பர்ஃபெக்டாக அவங்க சைடில் முடிஞ்சிருச்சு. அதோட என்ஓசி ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சு போல். ஸோ லைக்கா ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னால் 85 கோடி கொடுக்க முடியாது, படத்தை நீயே ரிலீஸ் பண்ணிடு அப்படின்ட்டாங்க. ஒரு வழியாக பேராமவுண்ட் இந்த ஆஃபர் டீலுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ படம் அதுக்கப்புறம் தான் பிப்ரவரி 6 ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றத லைக்கா கன்ஃபார்ம் பண்ணாங்க. தொடர்ந்து ப்ரோமோ அப்டேட்ஸ் நமக்கு நிறையா வரதான் போகுது. ஆல்ரெடி ட்ரெய்லர் தாறுமாறாக இருந்துச்சு. அடுத்தடுத்து ப்ரோமோஸ்லாம் ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரோமோ ஜனவரி 26 ஆரம்பிப்பாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்போ செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எத்தனை ப்ரோமோஸ்லாம் வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சன் டிவியை பொறுத்த வரைக்கும் சேட்டலைட் ரைட்ஸ் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. அதனால் வேறு லெவலில் ப்ரோமோ சன் டிவியில் நீங்கள் பார்க்கலாம்.